அம்மா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? சரிங்க. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு பூமை கொலமிகு கரியது வடிகுடு கணகடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினங்கி கோடை வடிவினை வலிவல முறை தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ திரிபுர சுந்தரி தாயாருடனாய பிரம்மபுரீஸ்வர பெருமாள் திருவடிமலர்கள் போற்றி போற்றி. இந்த இனிய நன்னாளில் இணையத்தின் வழியே இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய அப்பர் அருள்நெறி மன்றத்தின் அமைப்பாளர் சிவ திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களை இந்த இனிய வாய்ப்பிற்கு நன்றியினை தெரிவித்து வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பதிவானது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை பற்றியது. மண்பெரும் பாணனாரும் மறைபாட வல்லார் என்ற தலைப்பு தான் அம்மா எனக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த அற்புதமான 63 நாயன்மார்களில் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரினுடைய புராணமே நம்முடைய இன்றைய சிந்தனைக்குரிய பதிவாக அமைகின்றது. அதாவது இசைக்கு மயங்காத உயிர்கள் இந்த உலகத்திலே இல்லை. இறைவனே இசைக்கு மயங்குபவன். அவன் மட்டும் என்ன விதிவிலக்கா? இல்லையா? அந்த வகையில சிவபெருமான் இசைக்கு மயங்கினா எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்திசை பாட ஆக்கப்பாடலும் செய்தார் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில வர்ற மாதிரி ராவணன் கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட பொழுது அவனை தன்னுடைய கால் பெரு விரலால் அடர்த்து அவன் அந்த மலை இடுக்குல பட்டு அலறி துடித்து சாமகானம் பாட அந்த சாமகான இசைக்கு மயங்கி அவனுக்கு வாழ்நாள் ராவணன் அப்படின்ற நாமம் இது எல்லாத்தையும் கொடுத்து அருள் புரிந்தார் இறைவன், இல்லைங்களா? அந்த வகையில சிவபெருமான் இசைக்கு மயங்கக்கூடியவர். இசையின் மூலமாக அவருடைய பெருமைகளை இனிதே எடுத்து பாடும் பொழுது அடியார் பெருமக்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய தன்மை உடையவர் அவர், இல்லைங்களா? கோழை மிடராக கவி கோளும் விதமாக அப்படின்பாங்க. அந்த வகையில நமக்கு பாட தெரியாட்டினாலும் இந்த திருமுறைகளினுடைய பொருளை உள்வாங்கி அந்த பரம்பொருளினுடைய பெருமைகளை நாம உள்ளன்போடு எப்படி பாடினாலும் சரி. குழந்தை மழலை மொழியில பேசினாக்கா தப்பும் தவறுமா பேசினா கூட தாய் தந்தை எப்படி மகிழ்ந்து இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்முடைய தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற சிவ பரம்பொருள் அந்த இசைக்கு மயங்கி ஓடோடி அருள் புரியக்கூடிய தன்மை உடையவர். அந்த வகையில இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இசையின் மூலமாக இறைவனை போற்றி அந்த நாயனார் அப்படின்ற அந்த பெரும் பேச்சினை பெற்றவர். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில திருநீலகண்டத்து வாணனார் கடியேன் அப்படின்னு சொல்லி அந்த தொகையினுள்ள சொல்லி போற்றி இருப்பாரு. திருநீலகண்டம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். திருநீலகண்டம் அப்படின்னாலே அந்த கண்டத்தினுடைய கருமை சிவபெருமானினுடைய கருணையை வெளிப்படுத்தும், இல்லைங்களா? அந்த திருநீலகண்டம் அப்படிங்கிறதே ஒரு மந்திர சொல். அப்படின்னு நம்ம சிவாய நமச்சிவாய அப்படிங்கிறது ஒரு மந்திர சொல்லோ, அது போலவே திருநீலகண்டம் அப்படிங்கிறது ஒரு மந்திர சொல் தான். இந்த திருநீலகண்ட குயவனார் அப்படிங்கிறவரும் திருநீலகண்டம் அப்படின்னு அந்த மந்திர சொல்லை உச்சரித்தே திருநீலகண்ட குயவனார் அப்படின்ற அந்த 63 நாயன்மார்கள்ல ஒருவரா ஆனாரு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு பாக்குற அந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாணனார் அந்த பாணர் குலத்தில் அவதரித்தவர். பாணர் அப்படின்ற அந்த திருமரபில் அவதரித்த திருநீலகண்டத்து பாணனாருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் போற்றுகின்றார். அதற்கு அடுத்தது திருத்தொண்ட திரு அந்தாதியில நம்பியாண்டார் நம்பிகள் தனையொப்பரு எருக்கத்தம் புலியூர் தகும் புகழோன் நினையொப்ப திரு நீலகண்ட பெரும் பாணனை நீல் சினையொப்பலர் பொழில் செந்தமிழோ பரணருள் பெற்றன என்பரி
பூதலத்தே என்பரி பூதலத்தே அப்படின்பாரு. அதாவது கணக்கொப்பில்லாத எருக்கத்தம்புலியூர் அப்படின்ற அந்த தலத்தில் அவதரித்த பெரிய புகழினை உடையவராகிய யாந்த ஒப்பற்ற திருநீலகண்ட பெரும்பாணனாரை நீண்ட கிளைகள் ஒத்து மலருகின்ற சோலைகளை உடைய சீர்காழியில் வாழ்கின்ற அந்த அந்தனர் குலத்திற்கு அந்தணர்களுடைய சீர்காழியில் வாழ்கின்ற அந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவராகிய இறைவன் தான் தலைவர். தோழிபுரத்து ஈசன் அந்த அடியார்களுக்கு தலைவராக விளங்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமானினுடைய பதிகங்களை பண்ணமைய யாழில் வாசிக்க இந்த உலகத்தில் சிவபெருமானினுடைய திருவருளை பெற்றவர் என்று அறிஞர்கள் கூறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியாண்டார் நம்பிகள் தன்னுடைய திருத்தொண்டத்தில இந்த திருநீலகண்டத்து வாணனாரினுடைய பெருமையை போற்றி அருளி செய்திருக்கிறார். அதோடு நம்முடைய சேக்கிழார் பெருமானும் இந்த பெரிய புராணம் இவருடைய பெருமையை போற்றி இருக்கின்றார். இந்த திரு எருக்கத்தம்புலியூர் அப்படிங்கிறது திருநீலகண்ட யாழ்ப்பாணனார் பிறந்த பதி. அந்த திரு எருக்கத்தம்புலியூரில் வந்து திருஞான சம்பந்த பெருமான் வந்து தன்னுடைய அடியார்களோடு வந்து அங்க உள்ள இறைவனை வணங்கும் பொழுது அங்க இருக்கிற இறைவன் வந்து திருநீலகண்ட ஈஸ்வரன் திருநீலகண்டேஸ்வரர், இறைவி வந்து நீலமார் கண்ணமை அங்க உள்ள தல விருஷம் வெள்ள இருக்கு. அந்த நீலகண்டேஸ்வரரையும் நீலமார் கண்ணமையையும் தன்னுடைய யாழில் அவருக்கு வந்து தன்னுடைய மிடற்று இசைன்னு ஒண்ணு, கருவி இசைன்னு ஒண்ணு. இசை வந்து 2 வகைப்படும், கண்ட இசை, கருவி இசை. அந்த இனிய கண்டத்து இசையாலும் யாழின் இசையாலும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அந்த அவருக்கு வாய்த்த மனைவி பாத்தீங்கன்னாக்கா தெல்லமுதின் வருநீர்மை இசைப்பாட்டு. அந்த அம்மையாரினுடைய அந்த பாடலினுடைய இசைக்கு அந்த இசையை வந்து சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டாக்கா தெல்லமுதின் வருநீர்மை இசைப்பாட்டுன்னு சொல்றாரு. அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரினுடைய அந்த இசைக்கு இவரும் ஒத்து பாடக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவருடைய இசை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாக்கா அமிர்தத்தினை ஒத்த இனிய இசை அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமானுடைய வாக்கினால் நாம் உணரலாம். அந்த வகையில தெல்லமுதின் வருநீர்மை இசைப்பாட்டு பாடக்கூடிய அந்த மதங்க சூளாமணி அப்படின்ற ஒரு மதங்க சூளாமணியாரை தன்னுடைய துணைவியாக பெற்ற பெரும் பேற்றினை உடையவர். அதாவது அவருக்கு வந்து இனிய குரல் வளமும் இனிமையாக யாழை மீட்டக்கூடிய வளமும் பெற்றவர் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணனார். அவர் தன்னுடைய பூர்வ புண்ணிய மிகுதியினால் சிவனடிமை தொண்டு இயல்பு கைவர பெற்றவராய் விளங்கினார். அந்த எப்படி அவர் இசைப்பார்னாக்கா தாம் இசைக்கும் யாழிசையாகிய கருவி இசையும் மெய்யன் குறுக்கத்தோடு எழும் உள்ளிசையாகிய மிடற்று பெற்று தன்னுடைய துணைவியாரோடு சிவபெருமானினுடைய பொருள் சேர் புகழையெல்லாம் தலங்கள் தோறும் சென்று பாடி பரவி வருகின்ற பெருமையினை உடையவராக இருந்தார். அத்தகைய பெருமையுடைய திருநீலகண்டத்து யாழ்ப்பாணனார் திரு எருக்கத்தம்புலியூரில் அவதரித்தவர். அந்த திரு எருக்கத்தம்புலியூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்முடைய நடுநாட்டுல முதுகுன்றம், அந்த முதுகுன்றத்திற்கு தெற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திரு எருக்கத்தம்புலியூர். அது தற்கால வழக்கில் வந்து ராசேந்திரப்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அற்புதமான பதியில தான் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் பிறந்தார். அந்த திருஞான சம்பந்தர் வந்து இவருடைய பெருமையை உணர்வதற்கு ஒரே இது போதும். என்ன அப்படின்னு கேட்டாக்கா இதுல சொல்றாரு, ஐயர் நீ அவதரித்திட்ட இப்பதி அளவில் மாதவம் முன்பு செய்தவாறு. திருநீலகண்ட யாழ்ப்பாணனாரை திருஞான சம்பந்த பெருமான் ஐயர் அப்படின்னு அழைக்கிறார். இந்த உயர்ந்த குலத்தில் தோன்றியவர்களை தான் நம்ம ஐயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நம்ம எப்படி திருநாளை போவார் வந்து ஆலயத்துக்கு உள்ளே சென்று வழிபட முடியாமல் வாயிலே நின்று வழிபட்டாரோ, அதே மாதிரி இந்த வானர் குலத்தில் தோன்றியவர்கள் வந்து அந்த நாயன்மார்கள் வாழ்ந்த காலகட்டத்துல ஆலயத்துக்கு உள்ளே சென்று வழிபட மாட்டாங்க. அவங்க ஆலயத்துக்கு வெளியிலே தான் நின்று வழிபடுவார்கள். ஆலயத்துக்கு உள்ளே செல்வதற்கு அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு அனுமதி இல்லை. அந்த வகையில
ஐயர் நீர் அவதரித்திட்ட அத்தகைய அந்த மரபுல வந்த அந்த வானர் மரபுல வந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணனாரை திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டாக்கா, அவர் வந்து அந்த திரு எருக்கத்தம்புலியூருக்கு வந்த பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணனார் சொல்றாரு, இது நான் அவதரித்த பதி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லக்குள்ள உடனே அவர் சொல்றாரு, திருஞான சம்பந்த பெருமானும் ஐயர் நீர் அவதரித்திட்ட இப்பதி அளவில் மாதவம் முன்பு செய்தவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்னு சொல்லி போற்றி சொல்லக்கூடிய அந்த பெருமையை உடையவர். அதோடு மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்த நாயனார் புராணத்துல இவர் வந்து திருஞான சம்பந்தரோடு தலங்கள் தோறும் சென்று திருஞான சம்பந்தரினுடைய பதிகங்களை தன்னுடைய யாழிலிட்டு பாடக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றவர் இல்லைங்களா. அந்த வகையில இவர் திருநீலநக்க நாயனாருடைய இல்லத்துக்கு செல்லும் பொழுது திருநீலநக்க நாயனார் தாம் வேள்வி செய்யக்கூடிய இடத்தில் திருநீலகண்ட யாழ்ப்பாணனாரையும் அவருடைய மனைவியான மதங்க சூளாமணியாரையும் தங்க வைத்தார் அப்படிங்கக்குள்ளேயே இவர் சிவபெருமானினுடைய அருளை பெற்ற ஒரு மேம்பட்ட ஒரு தன்மையை உடையவர் அப்படிங்கிறத நாம உணரலாம். அந்த வகையில மிகவும் சிறப்பு பொருந்திய இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணனாரினுடைய புராணத்தை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அதனுடைய முதல் பாடல் பாத்தீங்கன்னாக்கா, எருக்கத்தம்புலியூர் மன்னி வாழ்பவர் இறைவன் தன்சி திருத்தவும் யாழிலிட்டு பரவுவார் செடும் சோனாட்டில் விருப்புறு தானம் எல்லாம் பணிந்து போய் விலங்கு கூடல் பருப்பத சிலையார் மலை ஆளவாய் பணிய சென்றார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு முதல் பாடல்ல. இந்த எருக்க நிலைப்பற்று, அதாவது சிவபரம்பரும் நிலைப்பற்று வாழ்கின்ற அருள் புரிகின்ற எருக்கத்தம்புலியூர் அப்படின்ற அந்த தலத்தில் நிலைப்பற்று வாழ்பவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானினுடைய பொருள் சேர் புகழை சிறப்புடைய தம்முடைய யாழில் விட்டு போற்றுபவர் செழிப்பு மிக்க செழும் சோநாட்டில் செழிப்பு மிக்க சோழவள நாட்டில் உள்ள பதிகள் அனைத்திற்கும் சென்று வணங்கி வருபவர். திரு நான்மாடக்கூடல் என்னும் மதுரையில் மலையை வில்லாக ஏந்திய சிவபெருமான் நிலை பெற எழுந்தருளியுள்ள அந்த திரு ஆலவாயினை பணிய சென்றார். தலங்கள் தோறும் சென்று தன்னுடைய இனிய இசையினால் தண்டை இசையினாலும் கருவி இசையினாலும் தன் மனைவியோடு தலங்கள் தோறும் சென்று இறைவனை போற்றி புகழ்ந்து பாடி பரவிய அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணனார் மதுரைக்கு போறார். திரு ஆலவாய்க்கு அங்க உள்ள இறைவனை பணிவதற்கு செல்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது பாடல், ஆலவாய் அமர்ந்தார் வாயிலை அடைத்து நின்று பாலை ஈரேழு போத்த பன்னினில் கருவி வீட்டி காலம் ஆதரித்த பண்ணில் கை பல முறையும் மாறாய் ஏலவார் குழலால் பாகர் வாணிகள் யாழில் விட்டார் அப்படின்னு சொல்லி இரண்டாவது பாடல்ல சொல்றாங்க. அதாவது ஆலவாய் அமர்ந்தார் கோயில் மதுரையில அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சொக்கநாதரனுடைய ஆலயத்தினுடைய திருமுன்பு சென்று பாடுவதற்கு அவருக்கு இல்ல, அவர் பிறந்த குலம் வந்து அதை தடுக்குது இல்லைங்களா. அதனால இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா, அந்த ஆலவாய் அமர்ந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்றார். வாசல்லே நின்று தன்னுடைய மனைவியோட வாழை ஈரேழு கோத்த பன்னினீர் கருவி வீட்டி, வாழை ஈரேழு கோத்த, அதாவது வாழை அப்படின்ற அந்த யாழில் இருந்து வருவது என்ன அப்படின்னு கேட்டாக்கா 7 இசைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க யாழில் இருந்து. செம்பாலை, படுமலைப்பாலை, செவ்வழிப்பாலை, அரும்பாலை, கோடிப்பாலை, விளரிப்பாலை, மேற்சம்பாலை அப்படின்ற 7 இசைகளும் பிறக்கும். இந்த 7 இசைகளும் வரன்முறை இடமுறை அப்படின்ற திரிவு வகையால் இருதிரப்பட்டதனால இந்த இடத்துல பாலை ஈரேழு கோத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 14 வகையினால் அமைய பெற்று கருவிகளின் நரம்புகளை முறுக்கி பண்கள் பலவற்றுள் அக்காலத்திற்கு தகுந்த இசை பண்ணி, எப்படி பூபாலமா சந்தையில பாடுறதா, அதாவது என்ன சொல்றது, காலையிலையா மாலையிலையா நண்பகலையா எப்பொழுது பாட வேண்டும், அந்த சாயாரட்சன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப எந்தெந்த பண்ணுல பாடணுமோ அந்தந்த பண்ணில் அமைய பெற்று நரம்புகளை விரலின் தொழிலால் பலமுறையும் அளந்தறிந்து, எப்படி அளவா எந்த இசைக்கு எப்படி பாடணும்னு அளந்தறிந்து பண்ணின் அமைதி யாழ் கருவியில் வரப்பெற்ற பின்னர் அப்படி அழகா அதுக்கப்புறம் பாடக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் ஏலவார் குழலால் பாகர் பாணிகள் யாழில் விட்டார் அப்படின்னு நீண்ட மனம் கமழும் கூந்தலை உடைய உமையம்மையாரை ஒரு கூற்றில் கொண்ட இறைவரின் இசை பாடல்களை அந்த திரு ஆலவாயில் வாயிலில் நின்று இசைத்து அருளினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது பாடலை சொல்றாங்க. இந்த கண்ட பாடல் அப்படிங்கிறது அந்த உயிர்ல இருந்து வருவது.
கருவியால் பாடுவது மெய். கருவினாக்கா மெய் இல்லைங்களா, கைகளால இசைத்து பாடுவது. அந்த உயிரும் உடலும் ஒன்றுபட்டு நின்று இறைவனை ஏற்றி போற்றி பாடக்கூடிய தன்மை உடையவராக விளங்கினார் திருநீலகண்ட யாழ்ப்பாணனார். அடுத்தது 3வது பாடல பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவர் கருவி பாடல் மதுரை நீடல் ஆளவாயில் கொற்றவன் திருவுள்ளத்து கொண்டு தன் தொண்டர்க்கெல்லாம் மற்றை நாள் கனவில் ஏவ அரும் பெரும் வாணனாரை தெற்றினார் புறங்கள் சென்றார் திரு முன்பு கொண்டு புக்கார். திருநீலகண்ட யாழ்ப்பாணனார் அந்த திரு ஆலவாயில் உள்ள திரு ஆலவாய் தலத்துல அந்த வாயில்ல நின்று அந்த யாழிசையை பாடிக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய மனைவியோடு. இது ஆலயத்தின் உள்ளே இருக்கின்ற இறைவனது திருச்செவியில் சென்று விழுந்து அந்த இசைக்கு மயங்கிய இறைவனார் அந்த மதுரை பதியில் இருக்கின்ற அடியார் பெருமக்களது கழவிலே தோன்றி அந்த தன்னுடைய அடியவரை ஆலயத்திற்கு உள்ளே அழைத்து வந்து என்னுடைய திருமுன்பு நின்று பாடுவதற்கு செய்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரையம்பதியில உள்ள அடியார்களுடைய கனவிலே கொண்டு கனவிலே சென்று சிவபெருமான் எடுத்துரைக்கின்றார். அதற்கு ஏற்ப அந்த மதுரையில் இருக்கின்ற அடியார் பெருமக்களும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை வந்து அவரை வணங்கி அவரை வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா ஆலயத்தின் உள்ளே அழைத்து சென்று சொக்கநாத பெருமானினுடைய திரு முன்பு கொண்டு போய் விடுறாங்க, பாடுவதற்கு ஏதுவாக செய்கின்றார்கள். உடனே திருநீலகண்ட யாழ்ப்பாணனாரும் இது சிவபெருமானினுடைய திருவருள் அப்படின்னு தன்னுடைய உள்ளத்தால் உணர்ந்து உடலும் உள்ளமும் மகிழ்ச்சி பொங்க என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா அந்த சொக்கநாதர் பெருமானின் முன்பே சென்று தன் மனைவியோடு அந்த அப்படியே உடனே அந்த இறைவனை பார்த்த உடனே உடலும் உள்ளமும் மகிழ்ச்சி பொங்க அப்படியே அந்த தரையிலே உட்கார்ந்துட்டார். தரையிலே அமர்ந்து யாழினுடைய அந்த நரம்புகளை நீக்கி இனிய இசையை எழுப்பி கண்ட இசையும் கருவி இசையும் ஒரு சேர இனிய இசையை அந்த இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறாரு. உடனே அப்ப வந்து வானிலிருந்து ஒரு அசரீதி கேட்குது. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, தெற்றினால பகைவரது புறங்களை தெற்றினால் புறங்கள் செற்ற பகைவரது முப்புறங்களை அழித்த அந்த சிவபெருமானினுடைய சொக்கநாத பெருமானினுடைய திருமுன்பு கொண்டு அடியார் பெருமக்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை கொண்டு அமர வைக்கிறாங்க. அன்பர்கள் கொண்டு புக்க பொழுதினில் அறிவை பாகன் மண் பெரும் பாணனாரும் மாமரை பாட வல்லார் தம் பெரும் பணியாம் என்று தமக்கு மெய் உணர்தலாலே முன்பிருந்து யாழின் கூடல் முதல்வரை பாடுகின்றார். அம்மா சொன்ன அந்த தலைப்பு இங்குதான் வருது. மண் பெரும் பாணனாரும் மாமரை பாட வல்லார். உடனே இந்த திருமுன்பு கொண்டு அவரை அமர வைத்த உடனே அந்த உமையொரு வாகனாக இருக்கின்ற விளங்குகின்ற அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா மாமரை பாடவல்லார். 4 வேதங்களையும் இசைப்பதில் வல்லவரான அந்த சிவபெருமானினுடைய திருமுன்பு அமர்ந்து இந்த மண் பெரும் பாணனாரும் இந்த மண் பெரும் அதாவது அளவற்ற பெருமையை உடைய அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணனாரும் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா தன்னுடைய யாழின் நரம்புகளை மீட்டி இசைக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இது இசைக்கும் பொழுதே இது வந்து தன்னுடைய தமக்கு மெய் உணர்தலாலே முன்பிருந்த யாழின் கூடல் முதல்வரை பாடுகின்றார். இறைவனுடைய திருவுள்ளம் இதுதான். நம்மை வந்து ஆலயத்திற்கு உள்ளே அழைத்து நம்முடைய இனிய இசையை கேட்பதற்கு இறைவன் விரும்புகின்றான் என்பதனை உணர்ந்து உடலும் உள்ளமும் ஒரு சேர அந்த இசையில் உருகி இறைவனை பாடுகின்றார் அப்படின்னு சொல்றாரு. இது இறைவனுடைய கட்டளை. பணி அப்படின்னா அவருடைய கட்டளை அப்படின்றதை உணர்ந்து தம்பெரும் பணியாம். இறைவனுடைய கட்டளைக்கு இணங்குவது உயிர்களினுடைய கடமை இல்லையா, அதுவே தன்னுடைய கடமைன்னு சொல்லி அந்த இறைவனுடைய திரு முன்பு அமர்ந்து பாடத் தொடங்குகின்றார். அடுத்தது பாடல். திரிபுரம் எடுத்தவாறும் தேர்விசை நின்றவாறும் கரியினை குறித்தவாறும் காமனை காய்ந்தவாறும் அரி அயற்கரியவாறும் அடியவர் தெளியவாறும் பரிவினார் பாட கேட்டு பரமனார் அருளினாலே அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரிபுரம் அங்க போய் எப்படி பாடுறாரு, எதை பாடுறாருனாக்கா சிவபெருமானினுடைய அந்த பராக்கிரமங்களை, அவருடைய பெருமைகளை, அவருடைய வீரத்தினை தன்னுடைய யாழில் இட்டு பாடுகின்றார். அந்த திரிபுரத்தை முப்புறங்களை எரித்த அந்த தன்மையினையும் முப்புறங்களை எரிப்பதற்காக அந்த தேரின் மீது நின்ற அந்த நிலையினையும் கரியினை உரித்தவாறும் அந்த யானையை உரித்த அந்த வீரத்தினையும் காமனை மன்மதனை எரித்ததனையும் அரிக்கும் அயனுக்கும் அரியவராகவும் அடியார்களுக்கு எளியவராகவும் நின்ற அந்த திறத்தினை
பரிவினால் பாட கேட்டு அப்படியெல்லாம் பாடுற அவருடைய அருமைகளையும் பெருமைகளையும் வீரத்தினையும் சிவபெருமானினுடைய பராக்கிரமங்களை எல்லாம் அவருடைய திரு முன்பு நின்று பாடுகின்றார் திருநீலகண்ட யாழ்ப்பாணனார். அந்த பாடலினுடைய இசைக்கு மயங்கிய சிவபெருமான். இது வந்து திருவாசகத்தில் கூட வரும் மாணிக்க வாசக பெருந்தகை. ஐந்தலை கொண்டு சென்றாடல் பாடி அருங்கஞ்செய்யிரு பறித்தல் பாடி கைந்தனை கொண்டூரை போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி எங்கன முக்கூறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி நாதற்கு சொன்னம் இடித்தும் நாமே அப்படின்னு மாணிக்க வாசக பெருந்தகை வந்து பொற்சுண்ணத்துல பாடுவார் இல்லைங்களா. அந்த வகையில திரிபுரம் எரித்தவாறும் தேர்விசை நின்றவாறும் கரியினை உரித்தவாறும் காமனை காய்ந்தவாறும் அயற்கு அறியவாறும் அடியவர் கெடியவாறும் பரிவினார் பாட கேட்டு இந்த சிவபெருமானினுடைய திறங்களை எல்லாம் பாடுதலை கேட்ட அந்த பரமனார் உடனே அந்த இசைக்கு மயங்கி அவருடைய அன்புக்கு மயங்கி என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா, அந்தரத்தெழுந்த ஓசை அன்பினில் பாணர் பாடும் சந்தையால் தரையில் சீத தாக்கில் வீக்கழியும் என்று சுந்தர பலகை முன்னீர் இடுமென தொண்டரிட்டார். செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார். தன்னுடைய அடியவன், தன்னுடைய அன்புக்கு பாத்திரமானவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டாக்கா, தரையில ஈரமான தரையில அமர்ந்து தன்னை போற்றி புகழ்ந்து பாடுறான். இப்படி பாடக்குள்ள அவன் உடல் குளிர்ச்சியுற்று அந்த உடல் குளிர்ச்சி தன்னுடைய கை விரல்களுக்கு போய் சேர்ந்து அந்த யாழினுடைய நரம்புகள், அதனால் அந்த குளிர்ச்சியினால அந்த இறுக்கி கட்டப்பட்ட அந்த யாழினுடைய நரம்புகள் வந்து தளர்வு அடைந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த பாடலுக்கு அந்த இனி இசைக்கு 100 நேரம் இசை வந்து என்ன செய்யாது, இனிமையா வராம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடியவனுக்காக இறங்கி அந்த இனிய இசைக்கு மயங்கி சிவபெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா, அசரீரி வாக்காக, முன்னாடி கனவுல வந்து சொன்னார், இந்த முறை என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா, அசரீரி வாக்காக அந்தரத்து எழுந்த ஓசை, விண்ணிலிருந்து வந்த அந்த ஓசையில என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாக்கா, அன்பினில் பாடும் பாணர் சந்தையால் தரையில் சீத தாக்கில் வீக்கடியும் என்று சுந்தர பலகை முன்னீர் இடுமென, சுந்தர பலகை முன்னீர் இடுமென. என்னுடைய அடியவன் வந்து தரையில அமர்ந்து பாடுறான், அவனுக்கு அந்த குளிர்ச்சி, அந்த சீதனம், அந்த தாக்கி குளிர்ச்சியானது அந்த நரம்புகளை தாக்கினால் இனிய அந்த இசை கெடும் அப்படிங்கிறதுக்காக அவன் அமர்ந்து பாடுவதற்கு அழகிய பலகை ஒன்று விடுங்கள், அந்த பலகையில அமர்ந்து அவன் பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அசரீரி வாக்காக சிவபெருமான் வந்து அருளி செய்கின்றார். அந்த சொப்பநாத பெருமான் அந்த செந்தமிழ் பாணனாரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணனாரும் அடியவர்கள் வந்து அந்த சுந்தர பலகையில அந்த பலகையில ஏறி அமர்கின்றார். அது சுந்தர பலகை இல்ல, தமணிய பலகை, பொன்னால் செய்யப்பட்ட, தமணியம் அப்படின்னாக்கா பொன், அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த பலகையை அங்குள்ள அடியார் பெருமக்கள் கொண்டு வந்து அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் இட அவர் அந்த தமணிய பலகை ஏறி தந்திரி கருவி வாசித்து உமையொரு பாகர் வன்மை உலகெல்லாம் அறிய ஏத்தி இமையவர் போற்ற ஏகி எண்ணில் தானங்கள் கும்பிட்டு அமரர் நாடாளாது ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 7வது பாடல்ல சொல்றாங்க. இந்த இடத்துல தமணிய பலகை ஏறி, தமணிய பலகை ஏறினாக்கா அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த பலகையில ஏறி அமர்ந்து, இதை கூட நம்ம வந்து திருவிளையாடல் புராணத்துல பலகையிட்ட வரலாறுல நாம படித்து தெரிந்து கொள்ளலாம். திருஞான சம்பந்த பெருமானாரும் தன்னுடைய 3ஆம் திருமுறையில தாரம் உய்த்தது வானனர் கருளோடே, தாரம் உய்த்தது வானர் கருளோடே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருமுறையில எடுத்துரைத்திருப்பார். அந்த வகையில இந்த தமணிய பலகை ஏறி அமர்ந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா, திருநீலகண்ட யாழ்ப்பாணனார் இறைவனுடைய திருவருள் இதுதான், அந்த இறைவனுடைய திருவருளை பெற்று அந்த அழகிய தமணிய பலகையில் ஏறி அமர்ந்து உலகமெல்லாம் அறியுமாறு உமையொரு பாகரினுடைய வன்மையினை, அவருடைய சிவபெருமானினுடைய வல்லன்மையை உலகத்தில் உள்ளோர்கள் எல்லாம் அறியுமாறு தன்னுடைய யாழி விட்டு இனிமையாக இசைக்க தொடங்கினார். அதனை கேட்ட இமையவர்கள் எல்லாம் போற்றுகின்றார்களாம். அதனை கேட்ட தேவர்களும் ஏத்த தேவர்கள் எல்லாம் அந்த இனிய இசையில் மயங்கி போற்ற அந்த இடத்தில் இருந்து நீங்கி அப்ப அந்த மதுரையை விட்டு
மறுபடியும் அங்கேயே இல்லாம அதுக்கு அடுத்து பல பல தானங்களை சென்று பதிகளை சென்று தரிசித்து இறைவனுடைய புகழை பாடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தலங்களை எல்லாம் சென்று தரிசித்துவிட்டு எண்ணிய தனங்கள் தானங்கள் கும்பிட்டு அதுக்கப்புறம் எந்த தலத்திற்கு வராரு அப்படின்னு கேட்டாக்கா, அமரர் நாடாளாது ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தார். அமரர் நாடாளாது அந்த விண்ணுலகத்தை ஆளாது தேவர்கள் எல்லாம் தன்னை போற்றி வழிபடுகின்ற அந்த தேவர் உலகத்தை அமரர் உலகத்தை ஆட்சி செய்யாம முசுகுந்த சக்கரவர்த்தியின் பொருட்டு என்ன சொன்னாரு, ஆரூரை ஆண்ட அந்த தியாகேச பெருமான் வீற்றிருந்த அருளும் அந்த திருவாரூரினை வந்து அடைகின்றார் திருநீலகண்ட யாழ்ப்பாணரார் அப்படின்றது இதை சொல்லலாம். அதுதான் நம்ம திருமுறைகள்ல கூட 6ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருந்தகையும் அமரர் நாடாளாதே ஆரூர் ஆண்ட ஐராவணமே அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லியிருப்பார். அந்த வகையில திருவாரூரை வந்து அடைகின்றார் திருநீலகண்ட பாணனார். அடுத்தது வந்து 8வது பாடல். கோயில் வாயில் முன்னடைந்து கூற்றன் செற்ற பெருந்திரளும் தாயின் நல்ல பெருங்கருணை அடியார் கருளி தன்னலியும் ஏயும் கருவியில் தொடுத்தங் இட்டு பாட கேட்டாங்க வாயில் வடதிசையில் வகுப்ப புகுந்து வணங்கினார். இந்த இடத்துல என்னது அப்படின்னு கேட்டாக்கா 8வது பாடல்ல வழிபடுவதற்கு அவருடைய அந்த மரபு அவருடைய குலத்தின் அவர் தோன்றிய குலம் தடுத்ததுனால என்ன செய்யறாருன்னா, இங்கேயும் இந்த திருவாரூர்லயும் கோயில் வாயில் முன்னடைந்து கூற்றன் செற்ற பெருந்திரளும் தாயின் நல்ல பெருங்கருணை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தாயினும் சால பறிந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநாவுக்க மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ற மாதிரி தாயின் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்லுவோம். தாயினும் நல்ல சங்கரன் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து பாகியனுடைய ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசக பெருந்தகை சொல்வாரு. அந்த தாயினும் சால பரிந்து உயிர்களின் மீது அன்பு செலுத்துகின்ற அந்த பரம்பொருள் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த திருவாரூரினுடைய கோயிலின் வாயில் முன்றடைந்து சிவபெருமானினுடைய அந்த பெருந்திறங்களை அடியவர்களுக்கு அவர் அடியவர்களுக்கு அவர் அருளி செய்கின்ற அந்த கருணையையும் தன்னுடைய யாழிலிட்டு பாடுகின்றார். இந்த யாழிலே இட்டு இறைவனினுடைய பெருமைகளை பாடிய அந்த இசையினை ஆலயத்தின் உள்ளிருந்த அந்த தியாகேச பெருமான் திருச்செவியில் விழுந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா, அவருடைய அடியார் பெருமக்களுக்கு அந்த திருவாரூரில் இருக்கின்ற அடியார் பெருமக்களிடம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாக்கா, திருநீலகண்ட யாழ்ப்பாணனார் வருவதற்கு ஆலயத்தினுடைய வடக்கு திக்கில் எல்லாரும் வந்து போற வாயில்லாம் வேண்டாம், என்னுடைய அடியவன் வருவதற்கு தனியாக ஒரு வாயிலை அமைத்து சிறப்பு தரிசனம் செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஆலயத்துக்கெல்லாம் போனா அது மாதிரி திருநீலகண்ட யாழ்ப்பாணனார் வந்து தரிசிப்பதற்கு இசை பாடுவதற்கு வடக்கு வாயிலில் ஒரு வடக்கு பக்கத்துல வடக்கு திக்கில் வேறு ஒரு தனி வாயில் அமைத்து தருமாறு அடியார் பெருமக்களுக்கு ஆணையிட அந்த ஆணையின் வழி அவர்களும் அமைக்க திருநீலகண்ட யாழ்ப்பாணனார் அதன் வழியே உள்புகுந்து யாகேச பெருமானை வணங்கி போற்றுகின்றார். இது வந்து 8வது பாடல். இதை வந்து நம்ம சொல்லக்குள்ளனாக்கா நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிறிகை ஏற்றுகின்ற அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி சொல்லுகின்ற அந்த பொருளில் திருநீலகண்ட யாழ்ப்பாணனாரும் அவரையும் நம்மையும் ஒரு பொருளாக்கி இறைவன் அருள் செய்தாரே அப்படின்னு அந்த ஒத்த கருத்தோடு உள்ளே புகுந்து ஆலயத்தின் உள்ளே புகுந்து தியாகேச பெருமானை வணங்கி இனிய இசையை பாடி மகிழ்கின்றார். அடுத்தது 9வது பாடல். மூலத்தானத்தெழுந்தருளி இருந்த முதல்வன் தன்னை வணங்கி சாலக்காலம் அங்கிருந்து தம்பிரான் தன் திருவருளால் சீலத்தார்கள் பிரியாத திருவாரூரில் நின்றும் போய் ஆழத்தார்ந்த கண்டத்தார் அமரும் தானம் பலவனை. மூலத்தானத்தெழுந்தருளி திருமூலத்தானத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இறைவரை வணங்கி சால காலம் மிகுதியான காலம் எஞ்சி இருந்த அந்த காலம் அங்கிருந்த இறைவனினுடைய திருவருள் குறிப்பை பெற்று சிவனடியார்கள் நீங்காது வாழ்கின்ற அந்த தேவாசிரிய மண்டபத்தில்
இருக்கின்ற அந்த அடியார் பெருமக்களினுடைய அடியார் பெருமக்கள் நிறைந்திருக்கின்ற அந்த திருவாரூருக்கண் இருந்து அந்த நஞ்சுண்ட கழுத்தையுடைய இறைவர் விரும்பி வீட்டினார். அங்க இருந்து அந்த அவரை போற்றி பாடிட்டு அங்கிருந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா, இறைவர் விரும்பி வீற்றி இருந்து அருளும் பல பதிகளையும் சென்று வணங்கி வருகின்றார். இந்த 9வது பாடல். அடுத்தது 10வது பாடல்ல இப்ப நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணனார் அந்த அவருடைய வரலாற்றை பார்த்து புராணத்தை பார்த்தோம்னாக்கா, திருஞான சம்பந்த பெருமானினுடைய வரலாற்றுல வந்து முற்பகுதி இதுல வரும். அதனாலதான் வந்து சேக்கிழார் பெருமான் வந்து இவருக்கு ஒரு 12 பாடல்கள் தான் இவருக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருக்கு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் பிற்பகுதி வந்து திருஞான சம்பந்த பெருமானினுடைய வரலாற்றுல பிற்சேர்க்கே இருக்கிற மாதிரி பாடல். அந்த வகையில இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா, ஆழி சூழும் திருத்தோணி அமர்ந்த அம்மா அருளாலே யாழி ஒளியால் உமைஞானம் ஊட்ட உண்ட எப்பெருமான் காழி நாடன் கவுனியத்தில் கமலபாதம் வணங்குவதற்கு ஆழி மறையோர் புகழியில் வந்தார் சந்தை இசைப்பாடல் சொல்லிட்டு இந்த 10வது பாடல்ல கடல் சூழ்ந்த ஆழி சூழும் திருத்தோணி, கடல் சூழ்ந்த திருத்தோணிபுரத்தில் எழுந்தருளில் உள்ள சிவபெருமான் திருவருளால் யாழின் மொழியால் யாழை பழித்த மென்மையான மொழிகளை உடைய உமையம், இந்த தோணிபுரத்தில் எழுந்தருளி இருக்கின்ற உமையம்மையுடைய திருநாமம் இல்லைங்காது. அந்த யாழை படித்த இவர் வந்து யாழ்ல இசை கூட்டி பாடக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றவர். அங்க உள்ள அம்மை வந்து யாழை படித்த மென்மையான மொழியை உடைய உமையம்மை. திருஞான சம்பந்த பெருமானுக்கு அந்த ஞானப்பால் ஊட்டிய அந்த அம்மை. அந்த ஞானப்பால் ஊட்ட உண்டவர் யாரு? திருஞான சம்பந்த பெருமான். உண்ட எம்பெருமான் காழி நாடன் கவுனியர்கோன். இந்த காழி நாடன் சிறுகாழி பதியில் பிறந்த அவதரித்த கவுனியர்கோன். அந்த கவுனியர்கோன்னாக்கா காழியினுடைய கவுனியர்கோன்னா திருஞான சம்பந்த பெருமானினுடைய அவர் அங்கதான் தங்கி இருக்காரு அப்படிங்கிறது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அறிந்து அந்த சீர்காழி தலத்திற்கு சென்று அங்குள்ள இறைவனையும் வணங்கி திருஞான சம்பந்த பெருந்தகையினுடைய திருவடிகளையும் வணங்க வேண்டும் என்ற ஆவல்னால அந்த தோணிபுரத்துக்கு வராரு, அந்த சீர்காழிக்கு வராரு. அங்க வந்து வாழி மறையோர் புகழியினில் வந்தார் சந்த இசைப்பாணர். சந்த இசைகளை தன்னுடைய யாழிட்டு வாசிக்கக்கூடிய வல்லமை பெற்ற திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அந்த காழிபதிக்கு வந்தடைகின்றார். முதல்ல வந்து மதுரைக்கு வராரு, மதுரையில இருந்து அப்புறம் திருவாரூர் வராரு, திருவாரூர்ல இருந்து எங்க வராரு இப்ப அப்படின்னு கேட்டாக்கா சீர்காழிக்கு வராரு. இந்த சீர்காழிக்கு வந்த உடனே இத வந்து அந்த திருஞான சம்பந்த பெருமானினுடைய வரலாற்றுல நமக்கு இந்த பாடல்கள் எல்லாம் வரும். திருஞான சம்பந்த பெருமானினுடைய வரலாற்றுல திருஞான சம்பந்தர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணனால் வந்திருக்காரு அப்படின்ற அந்த செய்தியை கேட்டு அவரை எதிர்கொண்டு அழைத்து வராரு திருஞான சம்பந்த பெருமான். அழைத்து வந்து அந்த தோணிபுரத்து இறைவன் முன்பு ஏயும் இசை யாழ் உங்கள் இறைவர்க்கு இங்கு இயற்றும், ஏயும் இசையால் உங்கள் இறைவர்க்கு இங்கு இயற்றும் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்த பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார்ட்ட சொல்றாரு. உங்களுடைய இறைவருக்கு, உங்கள் இறைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏயும் இசை உங்களுடைய அந்த இசையும் இந்த யாழ்ல இட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்த பெருமான் வேண்டாரு. சீர்காழிக்கு வந்த அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணனாரிடம் அவர் அப்படியே ஆலயத்துக்குள்ளேதான் அழைச்சு போறாரு. அழைத்து சென்று இறைவன் திருமுன்பு தான் பாட சொல்றாரு. பாடின உடனே இவரும் பாடி மகிழ்கின்றார். தன்னுடைய மனைவி மதங்க சூளாமணியாரோடு கண்ட இசையும் கருவி இசையும் தன்னுடைய மனைவியினுடைய அந்த கண்ட இசையும் ஒரு சேர இசைத்து ரொம்ப அழகா பாடுறார். அந்த பாட்டுக்கு என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமான் சொல்லியிருப்பாரு திருஞான சம்பந்தர் புராணத்துல. யாழிலெடும் ஓசையுடன் இருவர் மிடற்றிசை ஒன்றி, யாழிலேந்து வர்ற ஓசை இருவர் மிடற்றிசை,
திருநீலகண்டர் யாழ்ப்பாண நாயனாரினுடைய மிடற்றிசையும் மதங்க சூளாமணியாரினுடைய மிடற்றிசையும் ஒன்றி வாழி திருத்தோணியுளார். அந்த வாழி அந்த திருத்தோணிபுரத்தில் எழுந்தது இருக்கின்ற அந்த இறைவன் முன்பு இவங்க பாடுவத மருங்கனையும் மாட்சியினை இவங்க பாடுறத கேட்டு அருகில நின்று இவங்க பாடுகின்ற அந்த இனி இசைக்கு தாழுமிரு சிறைப்பறவை தாழுமிரு சிறைப்பறவை சந்திர மண்டலத்துல வாழ்கின்ற கிண்ணற மிதுனங்கள் அப்படின்ற அந்த இசைக்கு மயங்குகின்ற அந்த பறவைகள் வந்து சந்திர மண்டலத்துல வசிக்குமா. அந்த பறவைகள் வந்து சந்திர மண்டலத்தில் இருந்து என்ன செய்தான், தோணிபுரத்துக்கு வருதான், இறங்கி வந்து அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரினுடைய அந்த இனிய இசைக்கு மயங்கி சந்திர மண்டலத்திலிருந்து பூமிக்கு வருதான், வந்து அந்த இசைக்கு மயங்கி வருதான் படிந்திருது. அது அவங்க அந்த பறவைகள் மட்டும் வரல, விசிப்பிடை நின்றே இசை 100 கந்தர்வர் விஞ்சையரும் எடுத்திசைந்தார். அந்த தேவர் உலகத்தில் வாழ்கின்ற அந்த கந்தர்வர்களும் விஞ்சையர்களும் இவங்க எல்லாமே வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த இசைக்கு மயங்கி பூலோகத்துல வந்து அந்த இசையை கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமான் திருவாக்கினால் போற்றப்படும் பொழுது போற்றுகின்றார். அத்தகைய இனிய இசையினால் இறைவனை மயக்கிய பெருமைக்குரியவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணனார். அப்படி அவர் இனிய இசையை பாடி திருஞான சம்பந்த பெருமானுடைய தங்கி இருந்து நட்போடு இருக்கிறார். அப்படி இருக்கின்ற காலத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் திருஞான சம்பந்த பெருமானிடம். என்ன விண்ணப்பம் அப்படின்னு கேட்டாக்கா, திருஞான சம்பந்த பெருமான் பாடுகின்ற திருப்பதிகங்களை தாம் யாழிலிட்டு வாசித்து பலன் அடைவதற்கு, அந்த பெரும் பாக்கியத்தை தான் அடைவதற்கு அவருக்கு அனுமதி கேட்கிறார். திருஞான சம்பந்த பெருமானிடம் அனுமதியினை கேட்கின்றார். அந்த அனுமதியினையும் கேட்ட உடனே திருஞான சம்பந்த பெருமானும் அதற்கு இசைகின்றார். சிறிய மறை களிரளித்த திருப்பதிக இசை யாழில் நெறியிலிடும் பெரும்பாணர் பின்னும் நீர் அருள் செய்யும் அறிவறிய திருப்பதிக இசை யாழில் இட்டடியே பிரிவின்றி சேவிக்க பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி தொழுகின்றார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். உடனே திருஞான சம்பந்த பெருமானும் அதற்கு இசைந்து என்ன சொல்றாரு, மற்றதற்கு பிள்ளையார் மணமகிழ் உற்றிசைந்து இசை தருள பெற்றவர்தான் தம்பிரான் அருள் இதுவே எனப்பேணி செற்றமிழ் மாலையின் இசைகள் சுருதியால் முறை தொடுத்தே அற்றை நாள் போலென்று அகலா நன்குடன் அமர்ந்தார். அந்த இது எல்லாமே இறைவனுடைய திருவருள். எப்படி திருஞான சம்பந்த நாயனார் வந்து மணமகளோட அப்படியே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்த உடனே இறைவனுடைய அருள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனம் மகிழ்ந்த நாயனாரும் செற்றமிழ் மாலையின் இசைகள் அவருடைய செந்தமிழ் பதிகங்களை தன்னுடைய இசையாக்கி சுருதியில யாழில சுருதி கூட்டி முறையாக தொடுத்து அவர் செல்லுகின்ற திருஞான சம்பந்த பெருமான் செல்லுகின்ற பதிகள் தோறும் தாமும் சென்று வணங்கி வருகின்ற பேச்சினை பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இதோடு மட்டும் இல்லாம இன்னொன்னு, அதாவது இப்படி சென்று கொண்டு இருக்கும் பொழுது இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய உறவினர்கள் வந்து திருஞான சம்பந்த பெருமானினுடைய பதிகங்கள் எல்லாம் புகழ் பெறுவதற்கு காரணம் திருநீலகண்ட யாழ்ப்பாணரினுடைய யாழிசையினால் தான் புகழ் பெறுது அப்படின்னு ஒரு பேச்சு நிலவுது. இதை கேட்டு மனம் வருந்திய நாயனார் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா, திருஞான சம்பந்த பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்னன்னு கேட்டாக்கா, யாழின் இசைக்கு அடங்காத ஒரு பதிகத்தினை நீங்கள் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்த பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அந்த விண்ணப்பத்திற்கு ஏற்ப திருஞான சம்பந்த பெருமானும் யாழ் மூடி பண்ணில் அமைந்த ஒரு பதிகத்தினை பாடுகின்றார். திரு தருமபுரம் அப்படின்ற பதியில பாடுகின்றார். அந்த பாடல் பாத்தீங்கன்னா, மாதர் மட பிடியும் மட அன்னமும் மன்னதோ மட அன்னமும் மன்னதோ நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் துணையட மகிழ்வ உதயின படை நின்றிசை பாடவும் ஆடுவர் அவர்
பட சடை நெடு அவர் பட சடை நெடு அவர் பட சடை நெடு அவர் பட சடை நெடு அவர் பட சடை நெடு அவர் பட சடை நெடு முடியதோ உணர அப்படின்னு அருமையாக அந்த யாழ்ப்பாண பண்ணில் அமைந்த ஒரு பதிகத்தினை திருஞான சம்பந்த பெருமான் பாடி அருளி செய்வார். அத்தகைய சிறப்புடைய சிறப்பினை பெற்றவர் நாயனார். அத்தகைய சிறப்புடைய நாயனார் திருஞான சம்பந்த பெருமானோடு தலங்கள் தோறும் சென்று அவர் இயற்றுகின்ற அந்த பதிகங்களை தன்னுடைய யாழில் இட்டு இசைத்து அவரோடே இருந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டாக்கா, இறுதியாக நம்முடைய என்ன செய்வோம், திரு இங்க இருக்கின்ற பெருமணம் சேர்ந்தருளினார் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா. கடைசியாக திருஞான சம்பந்த பெருமானோடு ஜோதியில இரண்டர கலந்தார். அதை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, உமாபதி சிவாச்சாரியார் அந்த நாயனார் வரலாற்றை அவர் ஒரு பாடல்ல சொல்லக்குள்ள, பிறக்கெருத்தம் புலியூர் வாழும் பேரியார் பேணு திரு நீலகண்ட பெரும் வாணனார் சீர் நிரந்தரு செம்பொற் பலகை ஆளவாயினில் நிமலன் பார் பெற்றாறு சேர்ந்து சிவன் வாயில் திறந்தருளும் வடதிசையே சேர்ந்து போற்றி திருஞான சம்பந்தர் திருத்தால் வாழ்த்தி அறந்திகளும் திருப்பதிகம் யாழிலேற்றி யாசிறு திரு பெருமணம் சேர்ந்தருள் பெற்றாரே அப்படின்னு சொல்லி பாடினாரு. அந்த வகையில திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் திருஞான சம்பந்த பெருமானோடு அவருடைய திருமணத்துல ஜோதியில கலந்த அந்த அடியார் பெருமக்களோடு என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டாக்கா, அந்த ஜோதியில இரண்டர கலந்து இறைவனினுடைய அந்த திருவருளுக்கு பாத்திரமாகி இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்பு பெற்ற திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரினுடைய வரலாற்றினை என்னால் இயன்ற அளவு ஈசன் திருவருளினால் சிந்தித்தேன். இதுவரை கேட்டிருந்த நல்ல உள்ளங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.